वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो विष्णुपदाय विष्णुसागरे समुद्रे भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रसादने निर्विशेष शून्यवादी पाश्चात्य श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे कृष्ण। மாதம் முழுவதும் தாமர மாதம் முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் பார்ப்போம். பகவத்கீதையில் பகவத்கீதை மீறிவு அத்தியாயம் 4 உன்னத அறிவு பதம் 9. அத்தியாயம் 4 பதம் 9. ஜன்ம கர்ம சேமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்பரஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதிசோர்ஜுனா. மொழிபெயர்க்கும் பள்ளியில் சில பார்க்குது. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனோடு அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். ஹரே கிருஷ்ண. ஜன்ம கர்ம செய்வி தெய்வம் மேனா என்னோடது. ஜன்ம ஜன்மம்னா அவதாரம், கர்மம்னா செயல்கள். ரெண்டுமே திவ்யமானது, ஆன்மீகமானது. பகவானோட அவதாரமும் ஆன்மீகமானது, பகவானோட செயல்களும் ஆன்மீகமானது. ஏவம் யோ வேத்தி தத்துவதக, இந்த உண்மையை வேத்தி யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, ஏவம் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ திவ்யமானதுன்னு, அவங்க தியக்த்வா தேகம் புனர்ஜன்மம், தேகத்தை விட்டாலும் உடம்பு நீத்த பிறகு மறுபடி மீண்டும் ஜன்ம நைதி எடுக்கிறதில்லை. இந்த மாதிரி உடம்பு எடுக்கிறதில்லை. அர்ஜுனா, யார் ஒருத்தர் என்னுடைய பிறப்பும் அவதாரமும் என்னுடைய கர்மங்களும் திவ்யமானதுன்னு யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க மறுபடியும் பிறப்பெடுக்கிறது. இந்த ஸ்லோகம் சாதாரணமாக புரியுது, ஆனால் இதில் நிறைய அர்த்தம் இருக்கு. ஏன்னா பகவானோட செயல்கள் பயங்கரமான கான்ட்ராவர்சி உள்ளது. அதுவும் எல்லாத்தையும் விட பகவானோட செயல்கள் நாத்திகவாதிகளுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். ஏன்னா அத்தனை குழப்பமான செயல்கள். ஜட வாழ்க்கையில உள்ளவங்க அவங்க ஜடத்தன்மையில கம்பேர் பண்ணும்போது பகவானோட செயல்கள்லாம் மிகவும் குறைபட்டதாகவும் குளறுபடியானதாகவும் குழப்பம் தரக்கூடியதாகவும் இருக்கு. யார் ஒருத்தர் ஆன்மீக தளத்திலிருந்து பார்க்க முடியுதோ அவங்க நாடிதான் பகவானோட செயல்கள் ஆன்மீகமானது, அது உயர்வானதுன்னு புரியும். அது யார் ஆன்மீக தளத்திலிருந்து பார்க்க முடியும்? பகவான் மேல பக்தர்கள் மட்டும்தான். அதுக்கு காரணத்தினாடிதான் இந்த ஸ்லோகத்துல யார் இது திவ்யம் தெய்வீகமானதுன்னு யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மறுபிறப்பில்லைன்னு சொல்றாங்க. முன்னாடி பகவானோட செயல்கள் எல்லாமே திவ்யமானது. நம்ம யார் குறை கண்டுபிடிக்க?
நமக்கு பக்குவப்பட்டால் நமக்கு பகவானோட செயல்கள் திவ்யன்னு புரியும். பக்குவப்படாத நிலையில பகவானோட செயல் நம்ம எந்த தளத்துலேருந்து பார்க்குறோமோ அந்த தளத்துலேருந்து தெரியும். நம்ம ஜட விஷயமா நம்ம மனசும் புத்தியும் வார்த்தைகளும் செயல்களும் மூழ்கி இருந்ததுன்னா உலக விஷயங்கள்ல நம்ம அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம் பகவானோட செயல்கள். என்னைக்கு நம்ம மனமும் புத்தியும் செயல்களும் ஆன்மீக தளத்தில் பகவானுக்கு பக்தி சேவையாக மாறி அமையுதோ அன்னைக்கு பகவானோட செயல்கள் தான் திவ்யமானதுன்னு புரியும். இதுதான் பண்டமுறை. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் பகவானோட செயல்களை புரிய முடியும். அதில் முக்கியமாக இதை பற்றி நிறையா பேசலாம். ஆனால் இந்த மாதம் தாமோதர மாதம் நாடி பகவானோட தாமோதர லீலைகளும் மிக குழப்பமானவன். அதனாடி பகவான் தாமோதர லீலையில சாதாரண கண்ணோட்டத்தில் பார்த்தா பகவான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதாரண உலக வாழ்க்கையில் வரும் சேட்டை செய்கிற பிள்ளைய எல்லாரும் கட்டி போடுறது வழக்கம்தான், அடிக்கிறது வழக்கம்தான். இதுக்கு என்ன இவ்வளோ பெரிய தாமோதரம்? அதான் நடக்குது. யசோதம்மா கட்டி போடுறாங்க. அதை ஏன் இப்படி திருவிழாவாக கொண்டாடணும்? எத்தனை வருஷம், 5000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் கொண்டாடணும்? என்ன விஷயம்? அன்னாடி சாதாரண கிருஷ்ணர் என்ன அவரும் அடிப்படுறாரு, கட்டுப்படுறாரு, இல்லைன்னா பெரிய விசேஷம் இருக்குன்னு சொல்லி குழப்பம். அவங்களும் குழம்பி போய் நம்மளே குழப்பலாம். அன்னாடி பக்தியில ஸ்ட்ராங்கா இல்லாதவங்களாடி அது திவ்யம்னு புரியாது, ஆன்மீகமானது. அன்னாடி ஆச்சாரியர்கள் இந்த லீலையில எப்படி திவ்யமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் இருக்கா? அந்த 8 விதமான வகையில பகவான் அதை திவ்யம்னு நிரூபிக்கிறாங்க இந்த லீலையில. அவர் செஞ்ச லீலைகள் தான் முக்கியமா. நம்ம தீபாவளின்னு கொள்றோம். இந்த தீபாவளி தாமோதர மாதம் மத்தியில் வருது. தாமோதர மாதம் இப்போ பௌர்ணமி, கடைசி பௌர்ணமியில் ஆரம்பிச்சது. அமாவாசையை ஒட்டி தீபாவளி வருது. அமாவாசை முடிஞ்ச அடுத்த 15 நாள் இந்த தாமோதர மாதம் கண்டினியூ. மொத்தம் 1 மாதம், ஒரு பௌர்ணமிலேருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தாமோதர மாதம். அது மத்தியில் தீபாவளி வருது. அதனாடி இந்த அருமையான நிகழ்ச்சியை முன்னாடி 15 நாள், பின்னாடி 15 நாள் விசேஷமாக கொண்டாடி முனிவர்கள்லாம் ரொம்ப கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் பகவான் அதில் அவ்வளோ திவ்யமாக அந்த லீலைகளை பண்ணியிருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்டா மறுபிறப்பே இல்லைன்னு சொல்றாரு. அர்த்தம் என்னன்னா, அவ்வளோ பக்தியில ஸ்ட்ராங்கா ஈடுபாடாக ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவனாடி தான் பகவான் லீலைகள் திவ்யமானதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி பக்குவப்படாத நிலையில பகவான் லீலைகளை நம்முடைய சாதாரண மனித கணக்குப்படி எடுத்து மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு லீலையாக எடுத்துக்கிட்டு நம்ம குழம்பி மற்றவங்களும் குழப்பிடுவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பகவானோட லீலைகளில் இந்த தாமோதர மாசம் லீலைகளை 8 வகையில் பகவான் திவ்யம்னு நிரூபிச்சிருக்காரு. பகவான் மிக மிக அவருக்கு பயமே உருவான காலன்னா யமன். அவன் பகவானை கண்டு பயப்படுறான். பயமே உருவானதும் பயப்படுறது. சுருக்கமா நம்ம யாரும் சாவுக்கு அஞ்ச மாட்டோம். ஆனா அந்த சாவை உருவாக்குற காலனும் யமனும் பகவானை கண்டு அஞ்சுவோம். அப்பேற்பட்ட ஒரு மகா சக்தி வாய்ந்த பகவான் தன்னுடைய பக்தையான யசோதை முன்னாடி பயந்து போறார். அது அவரோட திவ்யமான லீலை. எப்படி ஒரு குழந்தை அப்பா முதுகுல ஏறி சவாரி பண்ணுது. அன்னாடி அப்பா தாழ்ந்தவர்
குழந்தை பெரிய ஆள்னு அர்த்தம் இல்லை. அந்த குழந்தை மேல உள்ள பாசத்தினாடி தந்தை வந்து அதை அனுமதிக்கிறார். அதே மாதிரி பகவானும் அவருடைய லீலையில வந்து பயப்படுறாரு. அதைத்தான் முதல் ஸ்லோகத்துல சொல்றாங்க. நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத்குண்டம் கோகுலே பிரஜாமானம் யசோதபியோடு கலாதாவமானம் பராமரிஷ்டம் அத்தியந்த திருப்திய கோப்பியா. நமாமீஸ்வரம், ஈஸ்வரா உனக்கு நமஸ்காரம். நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சச்சிதானந்த ரூபம், அவர் எப்பேற்பட்ட ஈஸ்வரன், நம்மளை மாட்டி ஜட உடம்பு கிடையாது. சச்சித் ஆனந்தம், சத்துனா உண்மையானது, சித்துனா அறிவுபூர்வமானது, ஆனந்தமயமான உடம்புள்ள ஈஸ்வரா உனக்கு நமஸ்காரம். லசத் குண்டலம், குண்டலன்னா காதில் குண்டலம் தோணல, ஆடிக்கிட்டு இருக்கான், அங்கேயும் ஆடிக்கிட்டு. லசத் குண்டம் ஆடிக்கொண்டிருக்க குண்டலங்களோட கோகுலே பிரஜமான, கோகுலத்துல பிரஜமனத்துல அதோட ஒளியா இருக்காரு. அது யசோதபி, அடுத்த வார்த்தை தான் நம்ம சொல்லுவது. யசோதாமாவுக்கு வந்து பயப்படுறாரு. பியோனா பயம். யசோதாவுக்கு பயந்து என்ன செய்யனா, யசோதபி பியோ கலாதபமானம். அவர் வந்து உழுகலா தவமானம். அந்த உழுகலாத்னா உரல், மர உரல், அதுல இருந்து இறங்கி தாபமான ஓடுறார். யசோதைக்கு பயந்து அந்த பெரிய மர உரல்ல இருந்து இறங்கி ஓடுறாரு. பராமிஷ்டம் அத்தியந்த, பராமிஷ்டம் பரா அமிர்ஷ்டம் என்னன்னா பின்னாடி ஓடி பிடிக்க பாக்குறாங்க யசோதா. ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. ததம் திருப்தியா, அந்த ததம் திருப்தியான பின்னாடியே விரட்டிக்கிட்டு போறாங்க. அந்த கோபிக்கு நமஸ்காரம். அதாவது பகவான் வந்து பயந்து ஓடுறதுன்னா சாதாரணமா, நமக்கு பார்க்க சிறு குழந்தை பயந்து தான் ஓடுதுன்னு சொல்றோம். ஆனா பகவான் வந்து சிறு குழந்தை நாடி ஓடல, யசோதையோட அன்புக்காக ஓடுறோம். அந்த அளவுக்கு பகவான் வந்து ஒரு பக்தருக்காக வேண்டி தன்னுடைய குழந்தைத்தனமா முழுமையா நடக்கிறாரு. போலியால முழுமையா நடிக்கல, முழு அன்போட நடக்கிறார். அந்த இது வந்து முதல் சோத்து சொல்றாங்க. இதை சொல்லும் போது புராணங்கள்ல சொல்லியிருக்கு. ஒரு தடவை என்ன, அந்த கட்டி போட்டுறாங்க யசோதை. கட்டி போட்டவனே பலராமர் வர்றாரு. அவர் அன்னைக்கு இல்லை, இந்த தாமர் லீலா நடந்த அன்னைக்கு அவர் இல்லை, வெளியே போயிட்டாரு அவங்க அம்மாவோட. அவங்க அம்மா யாரு? பலராமர் அம்மா. பலராமர் அம்மா யாரு? ரோகிணி. அவங்க யாரு? உபநந்தா வீட்டுக்கு போயிட்டாங்க, நந்த மகாராஜோட. முன்னாடி அவங்க திருப்பி வந்தப்ப இந்த சீனை பார்க்குறாரு, கட்டி போட்டுக்கிறார். உடனே அவருக்கு பயங்கர கோபம். யார் கட்டி போட்டாங்க? ஒரு சின்ன குழந்தை தானே. முன்னாடி ஒரு குழந்தை வந்து எல்லாத்தையும் பரிதாபம் வாங்கினான்னா தெரிஞ்சவங்க எல்லாம் வர்றப்போல ஓன்னு பெருசா சத்தம் போட்டு வரும். அப்பத்தானே வர்றவங்க எல்லாம் அந்த குழந்தைக்கு இன்னும் சப்போர்ட்டுக்கு அதிகம் வரும், பரிதாபம் வரும். முன்னாடி கிருஷ்ணர் பலராமரை பார்த்தோன்னே ஓன்னு அழுகிறாரு. உடனே இன்னும் அவருக்கு வேணும், யார் கட்டி போட்டா, யாரு தெரியும். உடனே எல்லாரும் விசாரிச்சு பார்க்கல, யசோதா தான் கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியுது. உடனே யசோதா மாட்ட போயிட்டு, எதுக்காக கட்டி போட்டா, அவர் யார் தெரியுமா அப்படின்னு. அவர் வந்து பகவான் பரம புருஷர், ராமரை வந்தவர் எல்லாம் சொல்றாரு. உடனே யசோதம்மா கொஞ்சம் கூட அசல், ஏன்னா சாதாரண கிராமத்து பொண்ணு, ஆனா பக்தியில உத்தமத்துல இருக்கு. அப்ப நீ யாருன்னு கேட்கிறாங்க பலராமரை. நான் தான் ஆதிசேஷன், நான் தான் லட்சுமணனா வந்தது, நான் தான் இதுன்னு அர்ச்சா. உடனே யசோதம்மா, எல்லாரும் வந்து என் வீட்டில் இருக்க பிறக்கிறீங்க, உன்னையும் சேர்த்து கட்டி போட்டுறப்போ ஒன்று ஓடி போயிடுறாரு பலராமர். ஏன்னா யசோதம்மா பக்தியில் அவ்வளோ பவர்ஃபுல்.
முன்னாடி ஒரு நிமிஷத்துல கட்டி போட்டுருவாங்கன்னு தெரியும். அப்புறம் கிருஷ்ணகிட்ட போயிட்டு பலராமர் கொஞ்சம் சமாதானம் பண்ணி கொஞ்சம் பொறுத்து போ, அனுசரிச்சு போ, அங்க நம்ம நாடி சண்டை போட முடியாது யசோதாமாவோட அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு 2 பேரும் பயமுறுத்தி வச்சிருக்காரு பலராமரையும். அது ஒரு உதாரணம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு பக்தியில பக்தருக்கு அவர் பயப்படுறார். அதே மாதிரி இன்னொன்னு பகவானோட திவ்யன்ற கிளீலைக்கு என்னன்னா, யாரும் அவரை கட்டிப்பட முடியாது. ஆனா யசோதமா நாடி கட்டிப்பட முடியல. வீட்டுல உள்ள ஒவ்வொரு கயிறா எடுத்து கட்டுறாங்க, பத்தல. எத்தனை கயிறு எடுத்து கட்டினாலும் 2 வரக்கடை பத்தல. அந்த நிலையில கடைசியா கண்ணீர் வடிஞ்சு வேர்த்து விறுவிறுத்து கிணற பார்த்தோனே கிருஷ்ணர் அந்த பக்தை மேல பரிதாபப்பட்டு கட்டுப்படுறார். அதாவது பக்திக்கு கட்டுப்படக்கூடியவர் பகவான். ஒருத்தரோட புத்திக்கோ இல்ல ஆணவத்துக்கோ இல்ல பணத்துக்கோ சொத்துக்கோ சுகத்துக்கோ வேதனை அறிவுக்கோ பாடலுக்கோ இல்லை, பக்தி பணிவான பக்திக்கு கட்டுப்படுவார். அது அடுத்த திவ்யம் முன்னாடி கட்டுப்படுறார். அந்த 2 விரக்கடை ஷார்ட்டேஜ் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று பகவான் மேல நம்பிக்கை, இன்னொன்று பகவான் 2 பக்கம் வேணும். நமக்கு நம்பிக்கை இருக்கணும், பகவானோட கருணையும் வேணும். நம்ம மட்டும் பகவான்கிட்ட வேணும் வேணும் பார்க்கணும்னு சொன்னா நடக்காது. பகவானும் என் பக்தன் வேணும்னு நினைக்கிறது. இந்த 2 விரக்கடை அதை பிடிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 2வதா பகவான் அவருடைய லீலையில திவ்யம் காட்டுறது. முதல் பயமே இல்லாதவர் பயப்படுறாரு, அது விசேஷம். அடுத்து யாருக்கும் கட்டுப்படாதவர் கட்டுப்படாது. 3வது இந்த ரிஷிகள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்றாங்க. தவம் பண்ணி பகவானை பார்க்கணும் புரியணும்னு விரும்புறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கட்டுப்படாத பகவான் அந்த மனோவேகத்துல அவங்கெல்லாம் பயணம் செய்யக்கூடியவங்க இந்த ரிஷிகள் தான், அவங்களுக்கு கட்டுப்படலை. ஆனா சாதாரண கிராமத்து யசோதா ஓடி பிடிச்சு கட்டி போட்டாங்க. திருப்பி பகவானை அடைகிறதுக்கு எந்த வழியும் கிடையாது, எந்த வழியிலையும் பகவானை அடைய முடியாது. அவரும் விரும்பணும், நம்ம மனோவிதமோ புத்தியோ அது நீங்க 8வது கடைசியில் எடுத்தீங்கன்னா பாதியில் வரும். வேதேசி யக்னேஷ தபச தானையோ எப்புண்ணியம். நீங்க வேதத்தை நாடியோ தபத்து நாடியோ இல்லை என்னென்ன சாஸ்திரங்களை படித்து கரைச்சி குடிச்சு என்னென்ன பண்ணாலும் பகவானை பார்க்க முடியாது. ஆனா பக்தியில முடியும். சத்தியதி சர்வமிதம், அது எல்லாமே கிடைக்கும். முன்னாடி பகவான் மிக சுலபமா உங்களுக்கெல்லாம் கிடைக்காத முனிவர்களுக்கெல்லாம் மனோவேகத்துல பயணம் செய்யற முனிவர்களுக்கெல்லாம் கிடைக்கல, பிடிக்க முடியல. பகவானை பிடிக்க முடியல. யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பக்தர் எவ்வளவு ஜபம் பண்றோம், ஒரு கணம் பகவானை நம்ம இதயத்துல பிடிக்க முடியுதா? நம்ம ஜபம் பண்ணையில எத்தனை பேருக்கு சீரியஸா பகவான் நம்ம இதயத்துல இருக்கிறத உணர முடியல. ஏன்னா நம்ம நாடி பகவானை இதயத்துல கொண்டு வைக்க முடியல. இதே மனசு பூரா எங்கெங்கயோ அலபாஞ்சிக்கிட்டு இருக்கு, வாய் சொல்லிக்கிட்டு இருக்கு, கண்ணு எங்கேயோ பார்க்குது, காது எதையோ கேட்குது, மனசு எதுலையோ நினைச்சிட்டு இருக்கு. நம்ம கதி இப்படி. ஆனா நம்மகிட்ட ஒரே கருணை நம்ம ஆச்சாரியர்கள் நாடி நமக்கு பக்தி கொடுத்துருக்காங்க. அந்த பக்தியை தான் நம்புறோம். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அந்த பக்தியில பகவான் நமக்கு இதயத்துல வருவார்கள். அதுதான் முக்கியம்னு சொல்றாரு. ரிஷிகள் செய்யற தவமும் இதுவும் வராது. நமக்கு அந்த கெப்பாசிட்டி எல்லாம் கிடையாது. நாடி எளிமையான சேவை, பகவான் நாமம், பகவான் பிரசாதம், பக்தருக்கு சேவை, அபராதம் இல்லாத சேவை, அபராதம்லாம் இப்படி பண்றது நாடி பகவான் என்னைக்கோ ஒரு நாள் பிரியப்பட்டு நமக்கு காட்டலாம். அதுதான் பக்தியில பகவான் பக்தியில தான் பிடிக்க முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவம் தத்துவதக பாக்கியில சொல்ற. பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தியில தான் என்ன புரிஞ்சுக்கிட முடியும்.
வேற எந்த வகையிலையும் என்ன புரிஞ்சுக்கிட முடியாதுன்னு சொல்றாரு பகவான். பக்தியில தான் புரிஞ்சுக்கிட முடியும். அது ஒண்ணு. இந்த மாதிரி பகவான் வந்து இந்த லீலையில வந்து தன்னுடைய லீலை பூரா திவ்யமானதுன்னு சொல்றதுக்கு வந்து கிருஷ்ண மதத்துல கொஞ்ச காலம் முன்னாடி போட்டிருந்தோம். 2020 வந்து இது. அப்புறம் பகவான் வந்து ஆத்மா ஆறாம, பகவான்னா ஆறாமனா திருப்தி அடைஞ்சவர். நமக்கு வெளியே தேட வேண்டியது இருக்கு, சாப்பாட்டுக்கு, கண்ணுக்கு, காதுக்கெல்லாம் வெளியே தேட. ஆனா அவர் ஆத்மா சுயமாவே எல்லாத்தையும் அனுபவிக்கிற சக்தி வந்து திருப்தியானவர். வெளியே எதுவும் தேட வேண்டியது. வெளியே தேடுறது நம்மளை போய் பந்தப்பட்ட ஆத்மாவுக்கு தான் வெளியே சுகம் தேடுறது. அவர் ஆத்மாவில் சுகம் பார்க்கிறவர், ஆத்மா ஆறாமா. ஆனா அவர் வந்து இந்த லீலையில வந்து அதையும் மீறார். பக்தியில அந்த இதை வந்து அதை வந்து அந்த தீபாவளி அன்னைக்கு தான் அந்த தாமரை லீலை நடக்குது. அந்த தாமரை மாதம் வந்து தீபாவளி நடக்குது. அதிகாலையில் யசோதை வந்து எப்படி தான் திருப்தி அடைஞ்ச ஒரு நாளும் பக்தருக்காவது திருப்தி அடையாம இருக்காருன்னு யசோதை எந்திரிச்சோடனே காலையில் எந்திரிச்சு வேலையெல்லாம் செய்கிறாங்க, வீட்டு வேலையெல்லாம். அன்னைக்கு உபநந்தா அழைப்பு பேரில் ரோகிணியும் பலராமரும் போயிட்டாங்க. பலராமர் அன்னைக்கு இல்லை அந்த லீலை நடந்தப்ப. அந்த மாதிரி இருக்கவங்க யசோதை பிள்ளைக்கு வெண்ணெய் எடுக்கிறாங்க. ஏன்னா அவர் வெண்ணெய் ஊர்லாம் போய் திருடுறாரு. சரி நம்ம நல்ல வெண்ணையாக கொடுப்போம், ஊர்லாம் போய் தேடி அது கெட்ட பேர் வாங்கி தர மாட்டாரு. ஏன்னா காலையில் எந்திரிச்சோடனே அது வந்து பத்மகாந்தான்னு சொல்லி மொத்தம் 9 லட்சம் பசு நந்த மகாராஜா வச்சுருக்காரு. அதில் அந்த பத்மகாந்தான்றது 8 பசு, 8. அந்த 8 பசுல இருந்து அது வெறும் மூலிகைகள் இந்த மாதிரி சாப்பிட்டா அந்த இதுல இருந்து பால் கறந்து அதுல மோராக்கி அதுல வெண்ணெய் கறந்து எடுக்கிறாங்க. ஏன்னா என் பிள்ளை வந்து இதை சாப்பிட்டா வேற எங்கேயும் சாப்பிடக்கூடாது. நம்ம எல்லாரும் இந்த பகவான் பிரசாத் பரந்துஷ்வா பிரசாத் சாப்பிட்டா வேற எதுவும் தேவைப்படாதுன்னு. ஆனா பகவானுக்கு பக்தரோட ஒரு அன்பான ஒரு பேருக்கு தேவைப்படுது. அதனாடி அந்த மோரை கடைஞ்சு காலையில் கடையிறாங்க. அன்னாடி வெண்ணெயை எடுக்கிறதுக்கு வேற கடைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கடைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு எப்படி ஒரு யோகியமும் மீறிடுறாங்க. அவங்க வந்து கிராமத்து பாணியில டெய்லி பேசிக்கிடுவாங்க கிருஷ்ணர்ல. நமக்கு பாவதத்துல சொல்லியிருக்கலாம் கொஞ்சோண்டு லீலைகளாம், அவ்வளவும் சுகரிச்சு சொல்லலையாம். சொன்னா இந்த மாதிரி 100 வாலியும் வந்துடும் போல. முன்னாடி சுருக்கமா இம்பார்ட்டன் தான் சொல்லியிருக்காரு. அந்த லீலைகள்லாம் நிறைய அன்னைக்கு நான் நடந்தெல்லாம் பேசிட்டு அது பாட்டா ஆழ்ந்திடுவாங்க. இன்னைக்கு நீங்க பிருந்தாவனம் போனீங்கன்னா அவங்க விரதவாசி பாட்டே தனி. அவங்க பாடுறதே வித்தியாசமா இருக்கும். நம்ம மாதிரி எல்லாம் ரொம்ப இதாக வர சாஸ்திரங்கள்லாம் அவங்க பாடுறது. அந்த மாதிரி பாட்டுகளை வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க காலையில் எந்திரிச்சு அந்த ரயில் கடையில். கண்ணு வந்து பிள்ளை எந்திரிச்சிருமான்னு கண்ணு அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும். கையை அவருக்காக கடைஞ்சிக்கிட்டே இருக்கும். மனசு வந்து அவரோட லீலையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும். வாய் அவரோட லீலையெல்லாம் பாட்டா பாடிக்கிட்டு இருக்கும். இதுதான் காலையில எந்திரிச்சிலேருந்து யசோதமாவோட வேலை. ஆனாடி பெரிய யோகிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம உதாரணத்துக்கு நம்மளை எடுத்துக்கோங்க, நம்ம யோகி கிடையாது, இருந்தாலும் ஒரு ஜபம் பண்ணும்போது நம்ம மனசு பகவான்கிட்ட இருக்கா? ஏன்னா நம்ம மனசு பகவான்கிட்ட இருக்கா, நினைவு பகவான்கிட்ட இருக்கா, வார்த்தை பகவானை நினைக்குதா? எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து குவிக்க பார்க்குறோம். உடல், மனசு, வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பகவான்கிட்ட ஒன்று சேர்க்கணும். அதான் ஒரு பக்தியிலே ஒரு யோகம்னா சொல் செயல் என்ன அனைத்தும் ஒன்றா கொண்டு வந்துடும் ஒரே பாயிண்ட்ல. அதுக்கு தான் முயற்சி செய்கிறோம். அதுதான் யோகிகளும் செய்கிறாங்க. பகவான்கிட்ட கொண்டு வந்து இது பண்ண அவங்களாடி முடியலை, தடுமாறுறாங்க. நம்ம தடுமாறுற மாதிரி தான். ஆனால் யசோதா வந்து எந்த ஞானமும் கிடையாது, எந்த வேத ஞானமும் இருந்துச்சு, ஆனால் அதோட எஃபெக்ட் இருக்கு. அதனாடி அவங்க வந்து வாய் பகவான் நாமத்தை பாட, கண்ணு பகவான் சேவை பார்க்க, கை அவருக்கு ஆண்டி வெண்ணெய் எடுக்கிறக்காண்டி கடையா, அதே மாதிரி வார்த்தைகள்லாம் பாட்டல பாட எல்லா புலன்களும் மனமும் பகவான்கிட்ட ஒன்றுபட மகா யோகி மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்றேன். இந்த லீலையை வந்து புரிஞ்சுக்கிட்டா தானே. ஏன் யசோதைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, எனக்கு ஏன் கிடைக்கல? ஏன்னா யசோதை வந்து அத்தனையும் படிப்பு இதெல்லாம் கிடையாது. நம்ம படிக்கிற இந்த படிப்பெல்லாம் குப்பையில போட வேண்டியது. படிப்பு எதுவுமே உதவாது. பக்தியில வந்து கிடைக்கிற ஞானம் வந்து எல்லாத்தையோட உயர்ந்த ஞானம். அந்த ஞானம் வந்து யசோதைக்கு இருந்தது. அந்த பக்தியில கிடைச்ச ஞானம் அவருக்கு இருந்தது. ஆனாடி 3 கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தினார். இது வந்து இன்னொரு திவ்யம், தெய்வீகமானது இந்த லீலைகள்.
அப்புறம் கிருஷ்ணர் காலையில் எழுந்திரிச்சோடனே கண்ணை கசக்கிக்கிட்டு அம்மா அம்மா அம்மான்னு கத்துறாரு. யசோதை தேக்கடை சத்தங்கன்னா பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. அப்புறம் தாய்கிட்ட பால் இருந்ததுன்னு விரும்புகிறாரு. உடனே இந்த மெதுவான குணம் தாய் வந்து தயிரை கடையிறதை நிறுத்திட்டு மானுக்கு பால் விட்ட ஆரம்பிச்சார். அந்த மாதிரி பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து வெளி விஷயங்களை ஒரு திருப்தி அடைய வேண்டியதில்லை. தாய்கிட்ட பால் இருந்து தான் அவருக்கு திருப்தி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தெய்வீகமானது தன்னுடைய பக்தருக்கு நாட்ட நாடி ஒரு தாய்கிட்ட பால் அருகி திருப்தி அடையணும்னு விரும்புகிறாரு. அடுத்த வந்து ஆத்தகாமான்னு இன்னும் ஆத்தார் சொல்கிறாங்க தெய்வீக லீலைகளில். அவர் எல்லா ஆசையும் அடையப்பட்டவர். ஆத்தகாமானா காமனா ஆசைகள், ஆத்தனை எல்லாம் நிறைவேறப்பட்டவர், அவருக்கு ஆசையே கிடையாது. ஆனால் இந்த யசோதை வந்து அந்த லீலையில் வந்து அவர் வந்து இந்த திவ்யமானதுன்னு காட்டுறாரு. ஏன்னா யசோதை வந்து பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பால் காய வச்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு கறந்த பால். அந்த பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிருது. நான் சொன்ன மாதிரி பத்மா அந்த அனுசரி அந்த 9 பசுக்கள்லேருந்து எடுத்த பாலை எடுத்து அதை பக்குவமாக செய்கிறாங்க. கஷ்டகால 8 பசு 9 லட்சம் பசுல 8 பசுல எடுத்த பத்மகாண்டாந்ததை எடுத்து பத்மகந்தா அதில் போட்டுட்டோம்னா அந்த பால் கொட்டிடுச்சுன்னா வீணாயிடும், கிருஷ்ணனுக்கு பால் கிடைக்காது வெண்ணெய் கிடைக்காதுன்னு கவலைப்பட்டு புள்ளைய இறக்கி விட்டுட்டு போகிறாங்க. பயங்கர கோபம் வந்து எல்லா ஆசைகளும் அடையப்பட்டவர் ஒரு தாய் வந்து போனாக்காண்டி கோவப்படுறாரு. என்ன செய்யறாரு? எந்திரிச்சு பயங்கரமா பானை கிணையெல்லாம் உடைச்சு தள்ளுறாரு. எண்ணெயெல்லாம் தள்ளிட்டு கிளம்பி போயிடுறாரு. இது 2வதா சொல்றாங்க. நிறைய சொல்லலாம். இது நீங்க கிருஷ்ண மந்திரத்துல பாருங்க, நிறைய இருக்கு. அதே மாதிரி பகவான் இப்ப நம்ம ஒரு நல்ல மனுஷன்னா நம்ம சொல்றோம் பக்தியில ரொம்ப நல்ல மனுஷன்னா எதுவும் வாய் பேசக்கூடாது, சொன்னதை கேட்டுக்கணும், என்ன அடித்தாலும் வாங்கிக்கணும், என்ன திட்டினாலும் வாங்கிக்கணும், அதுதான் நல்ல மனுஷன். சத்துவகுணம் எல்லாத்துலேயும் பொறுத்து போகிறவர், அப்புறம் தான் உத்தமமானவன். பகவான்னா அவர்கிட்ட இருந்து தானே இந்த குணம் வரணும். அவர் எப்போ எவ்வளோ உத்தமமாக இருக்கு. 3வது அவர் திவ்யமானது இந்த தீதியில் காட்டுறது. பகவான் வந்து அவர் வந்து இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், சுத்தத்தில் இருக்கிறவர். பகவான் எதுக்கு பாதிக்கப்படாது. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா கண்ணில் கோபம் வருது, கண்ணீர் வடியுது. இல்லை பார்த்தீங்கன்னா கண்ணீர் என்ன கண்ணீர் வடியலை நான் செஞ்சு கண்ணீர் வடியணும். கண்ணீர் வந்து கருப்பாக வடி அடுத்த ஸ்லோகத்தில் வரும். கண்ணீர் வடிகிறதுலாம் வரும். இதில் வந்து 2வது பாடலில் வரும் பாருங்க. இல்லை கண்ணீர் வடியணும் அதுக்கு. 2வது பாட்டு ருதந்தம் முகூர்நேத்திர யுக்மம் மிருஜந்தம் கராம்போஜ யுக்மேன சாதங்க நேத்திரம் முகுசுவாச கம்ப திரிரேகாங்க கண்ட சக்கரைவம் தாமோதர பக்தி பாதம். அதாவது ருதந்தம்னா கிரைங், அழுகிறாரு. முகுனா சாதாரண அழல, ஏங்கி ஏங்கி அழுகிறாரு. அப்பதானே ஃபுல்லா இருக்கும். சாதாரண அழுதா ஒன்றும் தெரியாது. முகுனா ஏங்கி ஏங்கி அழுகிறாராம். திரும்ப திரும்ப பார்த்தா பார்த்தா ஐயோ இந்த பச்சை பிள்ளை எப்படி கஷ்டப்படுது. அந்த மாதிரி ஏங்கி ஏங்கி ருதந்தம் முகுந்த ஏங்கி ஏங்கி அழுகிறார் முகு. நேத்திர யுக்மம் 2 கண்ணும் கண்ணீர் வடியுதா. நேத்திரம்னா கண்ணு, யுக்மம் 2 கண்ணுல கண்ணீர் பொங்கி வடிய ஏங்கி ஏங்கி அழுகிறார். மிருஜந்தம், மிருஜந்தம்னா கண்ணை வந்து சும்மா தேய்ச்சிக்கிட்டே அழுகிறாரு. சாதாரணமா ஆக்ஷன் பண்ணா அது பெர்ஃபெக்டா பண்ணணும்ல. பகவான்னா அதான அர்த்தம். சாதாரணமா அறகுறையா பண்ணல, ஏங்கி ஏங்கி அழுகிறாரு. கண்ணீர் பெருகி ஓடுது. 2 கண்ணு இருக்கு. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க எவ்வளவு இருக்கு. நம்ம எல்லாம் டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு வார்த்தை செஞ்சா கசக்கிறாரு. தேய்ச்சி தேய்ச்சி கண்ணால தேய்ச்சி. அப்புறம் கராம்போஜா கர அம்புஜ யுக்மேனா, அவரோட கரத்து நாடி அந்த கண்ணு 2 கசக்கிறாரு. கரம்புஜம் சஸ்தாங்க நேத்திரம், அது ரொம்ப, அது மட்டும் இல்ல ஆக்ஷன்ல சூப்பரா. ஸ்தாங்க நேத்திரம்னா பயப்படுற கண்ணு, கண்ணை பார்த்தாலே பாவம் பயப்படுறாரு. கதறி அழுகிறாரு, ஏங்கி அழுகிறாரு. 2 கையும் வச்சு தேய்ச்சி தாமரை மாதிரி இருக்கிற 2 கரங்களையும் வச்சு 2 கண்ணையும் தேய்ச்சி தேய்ச்சி அழுகிறாரு.
அழுகையில் உச்சத்தில் இருக்காரு. அது மட்டும் சாஸ்தங்க நேத்திரம், நேத்திரம் 2 கண்ணுலேயும் பயம் தெரியுது. எதுக்கு பயப்படுறான்னா எகனகன் திரும்ப திரும்ப செய்கிறாரு. சுவாசா இப்போ அழுதுகிட்டே ஏங்கி ஏங்கி அப்படியே பெருமூச்சு விட்டு அழுகிறாரு. பெருமூச்சு விட இது பண்ணி அழுகிறாரு. அதான் சுவாச, முகு சுவாச, திரும்ப திரும்ப பெரிய மூச்சு விட்டுக்கிட்டு இது பண்ணுறாரு. கம்ப 3 ஏக்கா அந்த கந்தா அங்க கந்தா, அதாவது கம்பா ட்ரம்பிளிங், நடுங்கிறாரு. எவ்வளோ பண்ணுறாரு நீங்கள் எல்லாம் பார்க்கணும். அவ்வளோ கண்ணீர் வடியுது, கையால் தேய்ச்சிக்கிறாரு, அப்புறம் கண்ணுலாம் பயம் தெரியுது. அதை மாதிரி அது போக நடுங்கிறாரு பார்த்துக்கிட்டு. அந்த மாதிரி அதில் அவருடைய கழுத்தில் 3 லைனில் காஞ்ச சங்கு இருக்குது. சங்கு சேர்த்த மாதிரி 3 வரி இருக்குது. அதை அதில் ஆடுற நெக்லஸ் அந்த மற்ற ஆர்னமெண்ட்ஸ்லாம் ஆடுது. தாமோதரம், உதரம்னா தாமன்னா கயிறு, உதரம்னா வயிறு. இது நம்ம தமிழ்லே பார்க்கலாம். சகோதரன்னு சொல்கிறோம். சக உதரன்னா ஒரே வயிற்றுலேருந்து வந்தவங்க, உதரம்னா வயிறு, ஒரே வயிற்றுலேருந்து பிறந்தவங்க சகோதரன். சக உதரி, சகோதரின்னா ஒரே வயிற்றுலேருந்து பிறந்தவங்கன்னு அர்த்தம். அதே தான் உங்க காம உதரம்னா வயிற்ற கட்டின கயிறு. அந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி யசோதை ஒரு கயிறை எடுத்துக்கிட்டு கட்ட வர்றாங்க. அந்த கயிறை வச்சிருக்காங்க. அந்த கயிறை பார்த்தும் பயப்படுறாங்க. கட்ட போறாங்க, என்ன கட்ட போறால முடியாது, வேற யாருன்னா தப்பிச்சலாம். பக்தி பத்தம், பக்தியில கட்ட போறாலே, வேற நான் தப்பிச்சு ஓடிடுவேன். பக்தியில கட்டையில நான் எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு அழுகிறேன். எவ்வளவு திவ்யம் பாருங்க அந்த லீலை. அவருக்கு இதெல்லாம் சாதாரண ஆனா அந்த லீலை. அந்த மாதிரி பகவான் பக்தியில கட்டப்படுறாரு. அதுக்காண்டி இந்த எத்தனை வார்த்தை பாருங்க. ருதண்டம் அழுகிறாரு, முகு திரும்ப திரும்ப, நேத்திரயுக்மன் 2 கண்ணாடி, அப்புறம் மிருஜந்தம் ரப்பிங் அழிச்சு எப்படி அழுகிறாரு, கரம்புஜ சுக்மேனா அந்த தாமரை மாதிரி கரங்க 2 கையை வச்சு தேய்ச்சி அழுகிறாரு. சதாங்க நேத்திரம், அந்த வெறி பயத்தோட பார்க்குறாரு. என்ன பயம்? அந்த யசோதை பக்தியில் என்னை பக்தி பத்தம் என்னை கட்ட போகிறாங்க, அந்த கயிறை பார்க்குறாரு. தாம உதரம் என்னை கட்ட வயிற்று கட்டியோடு போகிறதுக்கு ஒரு கயிறை வச்சுட்டு வந்திருக்காளே, எனக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவர் பயப்படுறாரு. இதுதான் அவர் லீல திவ்யம்னு சொல்கிற காரணம். ஏன்னா சாதாரணமாக பகவான்னா அவருக்கு இதெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு பக்தியில் எப்படி ஒரு பக்தைக்கு, ஒரு சாதாரண இதுக்கு, கிராமத்து பொண்ணுக்கு அவ்வளோ பயப்படுறாரு. அந்த மாதிரி நிறையா சொல்ற. அப்புறம் லக்ஷ்மிபதி பகவான் பிரம்மசமிதாவுக்கு லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். அவருக்கு 1 லட்சுமி 2 லட்சுமி இல்லை, சகசரம்னா 1000 ஆயிரக்கணக்கான லட்சுமிகளை சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பகவான் இந்த லட்சுமிபதின்றதுக்கும் அதையும் மீறி அவர் என்ன செய்கிறாரு, வீடு வீடாக போய் வெண்ணெய் கட்டுறாரு. கோடீஸ்வரம் போய் வீடு வீடாக போய் பிச்சை எடுப்பாரான்னு அதோட மோசம், திருடுறாரு. ஆனாடி பகவான் பக்தியில் பக்தர்காண்டி திவ்யமான செயல்களை காட்டுறக்காண்டிய அந்த லீலையில் அவங்க இன்னைக்கு அவர் பண்ண லீலை தானே நம்மளாம் திருப்பி திருப்பி பாடி நினைச்சு நம்ம பக்தியை வளர்த்துக்கிறோம். அவரோட உண்மையான பக்தருக்காக எப்படி இறங்கி வந்தார்னு நினைவு கொள்ளும் போது நம்மளும் பக்தியில பகவான் நமக்கு கருணை காட்டணும், நம்மளை அன்பலை அணைச்சிக்கிடணும்னு விரும்புகிறோம். அந்த மனோநிலையெல்லாம் இந்த லீலைகளை படிக்கல நமக்கு உருவாக்கும். நம்ம படிப்போ அறிவோ வேத ஞானமோ தியாகமோ தவமோ இதெல்லாம் பெருசில்லைனாலும் மனசும் உடலும் சொல்லும் உனக்காக செய்கிறேன், உன்கிட்டே சரண்டராயிட்டு அந்த நிலையில எனக்கு பண்ணுன்னு நமக்கு அந்த ஒரு மனோபாவம் உருவாகும். பகவான் யார்கிட்டையும் போகல. லட்சுமி பாருங்க, தூது போறப்ப துச்சாதன அரண்மனையே துரியோதனன் தராங்க. துச்சாதன அரண்மனை துரியோதன அரண்மனையோட ரொம்ப வசதி பிரம்மாண்டமானது. அதை நிராகரிக்கிறார். துரியோதன அரண்மனை நிராகரிக்கிறார். யார் வீட்டுக்கு போனாரு? விதுரன் வீட்டுக்கு. பக்தர் நாடி விதுரன் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, வாழைப்பழம் தராரு. அது மறந்து போய் பக்தியில தோலை கொடுக்குறாரு, பழத்தை தூக்கி போட்டுறாரு. இவர் தோலை சாப்பிடுறாரு. அதுதான் பக்தி. அந்த மாதிரி இங்க யசோத விருந்தாவனத்துல லீலை பண்ணும்போது அவர்
மிக முக்கியமா எல்லா விதமான இதையும் விட்டுட்டு சாதாரணமா ஒரு கிராமத்து இடைச்சிறுவனா எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி பகவான் தான் ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் நாடி சேப்படுற திவ்ய நிலை இருந்தாலும் அதை விட திவ்யமானதா இதை நடத்துறாரு. அந்த மாதிரி ஒவ்வொன்றா லீலைகள் சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் பகவான் எப்பவுமே முக்தி அடைஞ்சவர், யாருக்கும் கட்டுப்படாத, யாருக்கும் கட்டுப்படாத யசோதை கட்டி போட்டாங்க. அதனாடி அந்த வகையிலையும் அவர் நம்ம பக்தரே முக்தி அடையும் போது பகவான் நிரந்தரமா முக்தி அடைஞ்ச நிலையில இருக்கிறவர். அவர் அடுத்து அவர் சாந்திரானந்தான நிலை உண்டு, அது ஆனந்தமயமானவர், ஆனந்தமான நிலை எப்பவுமே இருக்கிறவர். ஆனால் யசோதை நாடு பிடிபட்டப்ப அவர் கண்ணை கசக்கி அழுது என்னென்ன கூத்தலாம் பண்றாருன்னு பாருங்க. ஆனாடி அதை அந்த திவ்யம்னு காட்டுறாரு. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் இந்த பாடல்ல நேர்முகமா மறைமுகமா இருக்கு. மூணாவது பாடல், இது திரிக்ஸ்வ லீலாபீர் ஆனந்த குண்டி சோகோதம் நிமஜந்தம் ஆக்கிய பயந்தம் தரியேஷு தக்னேஷு பக்தை ஜிதத்வம் உண பிரேம தஸ்தம் சதாபக்தி திருக்குனா இது திருக்கு. இந்த மாதிரி குழந்தை பருவ லீலையெல்லாம் நிகழ்த்திக்கிட்டு சோலீலாபி தன்னுடைய சொந்த லீலை நடத்திக்கிட்டு ஆனந்த குண்டே, குண்டம்னா தீர்த்தம், ஆனந்த குளத்துல இருக்காரு. சோகோஷம் அவங்களோட சொந்த நந்த மகாராஜா குடும்பம் எல்லாத்தையும் ஆனந்தத்துல ஆழ்த்துறாரு. ததியிஷ்ட ஞாயசு அவங்க யார் பகவானை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இது புரியுது. பக்த ஜிதத்துவம், அந்த பக்தர்களுக்கு யாரு பகவானை நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த லீலை திவ்யம்னு புரியுது. மற்றவங்களுக்கு இது திவ்யமானதா தெரியாது. அந்த பிரேமதத், அந்த திரும்ப திரும்ப அந்த பக்தியும் இதோடையும் அந்த தாமோதரருக்கு சதா ஆவருத்தி நூற்றுக்கணக்கான நமஸ்காரம். இப்போ முடிச்சிட்டார், லீலையை முடிச்சுட்டு அந்த எல்லாரையும் இது அந்த பகவானுக்கு நூற்றுக்கணக்கான நமஸ்காரம். அடுத்து இதெல்லாம் நான் அடுத்த ப்ரேயர், எனக்கு என்ன வேணும்னு முதல் லீலையை பற்றி 2 ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. அடுத்து பகவானே எனக்கு நீ எப்படி கருணை செய்யணும் தாமோதரான இதை கேட்குற நம்ம நம்மளும் அந்த மனோநிலையில வேண்டுறோம்னா தாமோதரோட கருணை கிடைக்கும். அடுத்து வரந்தெய்வ மோட்சம்னா மோசாவதிமா நான் சன்யம் விர்ணேகம் வரேஷா கபியா இதம் தே வகுநாத கோபால பாவம் சதயமய மனசு ஆவிரஸ்தம் கிமணியை. அதாவது வரந்தேவ மோட்சம்னா மோசாவதிமா, நீ என்ன வரனாலும் தருவ, நீ தராத வரமே கிடையாது. நீங்க எல்லாத்தையும் கொடுப்பீங்க, மோட்சம் வைகுண்டம் எல்லாம் கொடுப்பீங்க. ஆனா உங்ககிட்ட நான் எந்த வரமும் கேட்கல. வரந்தேவ மோட்சம்னா மோசாவதிமா, நான் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ கொடுக்குற மோட்சம்லாம் வேண்டாம். நான் சன்னியம் விர்ணேகம் வரேஷா தபிகா, அந்த மாதிரி அந்த எல்லாத்தையும் உணர்ந்து எந்த வரத்தையும் நான் உங்ககிட்ட கேட்கல. எனக்கு வேண்டியது பிருந்தாவனத்தில் உள்ள மூசும்பிதம் இதம் தேவ அபூர்நாத கோபால பாலம், அந்த சின்ன குழந்தை வடிவத்தில் பிருந்தாவனத்தில் அந்த இருக்கியே அது சதாமே என்னோட மனசாவி ராஸ்தம் என் மனசுல இருக்கட்டும். அந்த போதும், அது போதும், வேற என்ன வேணும்? தீமண்ணியை வேற எதுவும் வேண்டாம், பிரயோஜனம் இல்லை. அதாவது நம்ம பகவான்கிட்ட என்ன உன்னோட பிருந்தாவனத்து லீலைகள் வரக்கூடிய அந்த எளிமையான பாவம் எனக்கு மனசுல பதிய இருக்கும். வேற தீமண்ணியை எனக்கு வேற என்ன வேணும்? சதாமே மனசாகுது, என் மனசுல சதா இருக்கட்டும். என்னது இதமே ஒவ்வொரு கோபால பாலம். கோபால பாலம்னா அந்த குழந்தை கோபால வடிவத்தில் நீ இருந்த லீலை செஞ்சியே, அந்த லீலை என்கிட்ட ஓ நாதா கிருஷ்ணா, எனக்கு அந்த இதமே வப்பூர்நாத அந்த இது மட்டும் இருந்தால் போதும், எனக்கு மோட்சம்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இது நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டியது. அதனால அடுத்தது இதம் தே முகாம்போஜம் அத்தியந்த நீலே விதம் குந்தலை ஸ்னிக்த ரக்தைச கோப்பியா முகுசும்பிதம் பிம்ப ரத்ததரமே மனசாவிராஸ்தம் அலமிக்ஷ லாபை. பகவானை நம்ம வேண்டிக் கொள்ளும் போது அவர் கரும்பூந்தல், அவருக்கு நிறைய கூந்தல் நிற்கும், வீடை வச்சுட்டாங்க, இது கட்டிட்டாங்க. இல்லைன்னா
கருணையில் பூந்தால் சொல்ல உங்களுடைய தாமரை மகம் பாதி முடி இங்கே அங்கேயும் உளுந்து கிடக்கும் பறந்து. அவன் அசோத நாடி மறுபடியும் முத்தமிடப்பட்டு சிவந்து காணப்படுதான் அவருடைய முகம். அது மட்டும் இல்லை, பிம்ப பழம் போல அவரோட உதடுகள் சிவந்து காணப்படுது. இந்த திருமுகம் என்றென்று என் மனதில் நிலை கட்டும். ஆயிரக்கணக்கான வேறு வரங்களால் என்ன பண்ணும்? கிருபாதிஷ்டு முகுசும்பிதம் பிம்ப ரத்ததரமே. ரத்ததரம் தான் பிம்ப பழம் மாதிரி சிவந்திருக்கிற உதடுகளும் யசோத முத்தமிட்டு சிவந்த முகமும் அந்த முகம் சும்பி அது சதா தரமே மனசாவி ராஸ்தம். என் மனசுல குடியிருக்கட்டும். வேற லட்சக்கணக்கான வரங்கள் நாடி எனக்கு என்ன பிரயோஜனம்? வேண்டாம். அதாவது நம்ம சொன்ன ஆரம்பத்தில் பகவானை எப்படி மனசுல கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு லீலையில ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பகவானை மனசுல கொண்டு வரணும். வேற என்ன எனக்கு வேணும், வேற வரங்கள் வேண்டாம், மோட்சம் வேண்டாம். அந்த மாதிரி வேற என் மனசுல உன்னோட கோபாலப்பா வடிவம் இருந்தால் போதும். யசோத முத்தமிட்ட சிவந்த முகமும் பிம்பப்பழம் போல சிவந்த உதடுகளும் என் மனசுல இருக்க மனசாவி ராஸ்தம் அலம் லட்ச லாபம். வேற என்ன லாபம்? வேற எதுவும் வேண்டாம் எனக்கு, வேற எதுவும் வேண்டாம். அடுத்து நமோ தேவ தாமோதர அனந்த விஷ்ணு பிரசீத பிரபோ துக்க ஜாலாப்தி மக்னம் கிருபாதிஷ்டு விஷயாதி தீனம் பதாமி கிருகானேச மாமிக்காம் ஏதிஷி திஷ. அடுத்து ஓ நமோ தேவா தாமோதரா ஆனந்தா விஷ்ணு பிரசீத பிரபு, அந்த மாதிரி பிரபு என் மேலே திருப்தி வச்சுக்கோங்க. துக்க ஜலாப்தி, துக்க கடல்ல இருந்து துக்க ஜாலாப்தி மக்னம், அந்த துக்க கடல் வீழ்ந்து கிடக்கிற என்ன ஏன்னா சதா இந்த ஜட வாழ்க்கை கற்பனையில தான் சுகம். ஒரு கணம் நினைவுக்கு வந்தாச்சுன்னா துக்கம்தான். அந்த மாதிரி துக்க கடலை மூழ்கி கிடக்கிற எனக்கு கிருப்பா திருஷ்டினா மழை மாதிரி பெய்யணுமா. கிருப்பா திருஷ்டி விஷயாதி. அந்த கிருப்பா திருஷ்டி விஷயாதினா பகவானே நீ கருணை மேலே போய் சாதாரணமாக தூரல் போட்டேன்னா சரி வராது. கருணை உன்னோட கிளாந்து திருஷ்டி, உன்னோட கருணையான பார்வையை கிருப்பா திருஷ்டினா பார்வை விஷயா, அந்த பார்வை என் மேலே செலுத்து. ஆதி தீனம், ரொம்ப தீனம்னா விழுந்த தீனபந்துன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணனுக்கு பேரே தீனபந்து. தீனபந்துனா ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கருணை காட்டுறவர். ஆனாடி ஆதி தீனம் ரொம்ப இருக்குலே மகா விழுந்து கிடக்குறேன் எனக்கு. பதா நான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கேன். அனுக்கிரகா ப்ளீஸ் கொஞ்சம் அனுக்கிரகம் காட்டுங்க. ஈஷா பகவானே காட்டுங்க எனக்கு. இந்த மாதிரி முட்டாளுக்கு தயவு செய்து வாங்க, எனக்கு என் கண்ணுக்கு தோணுங்க. எவ்வளோ எளிமையாக வேண்டணும்னு பார்த்துக்கோங்க. பகவானே தாமோதரா ஆனந்தா விஷ்ணு பிரபு என் மேலே திருப்தி கொள்ளுங்க, என் மேலே திருப்தி கொள்ளுங்க. பிரசீத பிரபு துக்க ஜலாப்தி மக்னம், அந்த மாதிரி மிக கருணை கிருபா திருஷ்டி விஷயம் கருணை மழை நாடு உங்கள் திருஷ்டி பார்வையை என் மேலே பொழிங்க. சாதாரணமாக கிடைக்கன் பார்வையெல்லாம் பார்த்தாது எனக்கு மழையா பொழியும். கருணை காட்டுங்க, மே பிரேட்சை எனக்கு காட்டுங்க. அந்த மாதிரி காட்டு கிருகானேச மாவியம் ஏதிச்சு திருஷ்டி. இந்த மாதிரி நீங்கள் காட்டினா என்னோட கண்ணுக்கு காட்சி அடிங்க, வேற ஒன்றும் வேண்டாம். இதான் நம்ம பிரேயராக இருக்கணும் தாமோதரட்ட. அடுத்து குவேராத்மஜோ பத்தம் மூத்தைவ எப்ப தோயாமோஷிதோ பக்தி பாதோ கிருத்தௌச்ச ததா பிரேம பக்தி சுகாமே பிரேட்ச நாமோக்ஷே கிரகோமேஸ்தி தாமோதரா. எல்லாருக்கும் தெரியும் குபேராத்மஜா அந்த லீலை. அலனோட குபேரனோட புத்திரர்கள், ஆத்மஜன புத்திரங்கள், குபேரனோட 2 புத்திரர்கள். அவங்க பேர் என்ன? நலகுபேரன், மணிக்கிரீவன். 2 பேரும் சாபத்து நாடி மரமாக இருக்காங்க. அந்த மரவுள்ள கட்டுன குழந்தை வடிவத்தில் போய் அந்த தாமர லீலையில் கட்டுற பின்னாடி போகிறாரு. போயிட்டு அந்த 2 கமால மரங்களுக்கு இடையில உள்ளே போய் அது 2ஐயும் சாட்சி அவங்கள விடுதலை என்றாரு. அவங்க சாபத்திலிருந்து விடுத்து பக்தராக்குனீங்க. அந்த மாதிரி பிரேம பக்தியை எனக்கு கொடுங்க, அந்த பக்தியை கொடுங்க. வேறு எந்த மோட்சத்துக்கு ஆசை? திருப்பி சொல்கிறாரு, நான் மோட்சத்துக்கு ஆசைப்படல, இதுக்கு ஆசைப்படலைன்னு. ததா பிரேம பக்தியும்
அந்த அத்தகைய பக்தி எனக்கு கொடுங்க. அந்த நல்ல கோயிராத்தன் ஒரு பிள்ளைகள் காட்டினது உன்னோட சொந்த கண்ணையும் காட்ட எனக்கும் காட்டுங்க, எனக்கும் கொடுங்க. பிரேச்சா தைசா அந்த பக்தியை கொடுங்க. நான் மோக்ஷம் எனக்கு வேற எதுவும் மோட்சம் வேண்டாம், எனக்கு முக்திலாம் வேண்டாம், எனக்கு அந்த வேறு எதுவுமே வேண்டாம், இது போதும், எனக்கு கொடுங்க போதுன்ற. அடுத்த கடைசி இதில் நமஸ்தேஸ்து தாம்னே சுஸ்பிரதீப்தி தாம்னே தோதியோ தராயாத விஸ்வசிய தாமே நமோ ராதிகாய தோதிய பிரியாய நமோ அனந்த லீலாய தேவாய துப்பியம். நமஸ்காரம் யாரு? பிரதீப்தி தாம்னே. நான் பகவானே உன்னோட வயிற்ற கட்டின கயிறுக்கு நமஸ்காரம். ஏன்னா அந்த கயிறுக்கு எவ்வளோ பாக்கி இருந்தால் பகவானை கட்டியிருக்கோம். ஆனால் இந்த கயிறுக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஒவ்வொன்றும் நமஸ்காரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் பகவான் டெய்லி இல்லை. கிருஷ்ணர் மட்டும் போதுன்னு நினைக்க முடியாது. அவர் கயிறு, அவர் கண்ணு, அவர் குண்டலம், அவரோட இது ஒவ்வொன்றும், அவர் கரீர நீர் எல்லாம், யசோத அவங்க இது எல்லாமே. ஆனாடி உனக்கு தானே அந்த உனக்கு கட்டியிருக்க கயிறு, இடுப்பில் சுற்றி கட்டியிருக்க கயிறுக்கு நமஸ்காரம். ஒளி பண்ணி அந்த கயிற்றுக்கு நமஸ்காரம். அடுத்து தொதியோ தராயத விஸ்வசிய தாம்னே. விஸ்வசம்னா பிரபஞ்சம் மூராத்தையும் தாம்னேன்னா அந்த வயிற்றுக்குள்ள அடக்கி இருக்கு. பகவான் வயிறுன்னு சாதாரண வயிறான்னு விஸ்வசிய தாம்னே. விஸ்வம்னா சகல பிரபஞ்சமும் தாம்னே அந்த வயிற்றுக்குள்ள இருக்கு. விஸ்வசிய தாம்னே தொதியோ தராயாத. அந்த தொதிய தராயனா அந்த உன்னோட வயிற்றுக்கு நமஸ்காரம். அந்த பிரபஞ்சத்தை அடக்கி வச்சிருக்க உன்னோட வயிற்றுக்கு நமஸ்காரம். தோதியோ தராயாத விஸ்வசியதாம் நமோ ராதிகாய தோதிய பிரியாய. உனக்கு ரொம்ப பிரியமான ராதாராணிக்கு அடுத்த நமஸ்காரம். அடுத்து நமோ அனந்த லீலாய தேவாய துப்பியம். ஆனந்தம்னா எண்ணிக்கை பண்ண முடியாத லீலை பண்ற உனக்கு பகவானே உனக்கு நமஸ்காரம். இவ்வளோ நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பக்தியில் துளியாவது கிடைக்கும். ராமாவது அதைத்தான் ஜன்ம சர்மக்கே திவ்யன்றாரு. இதெல்லாம் தெரியாம இப்போ கயிறு இழுத்தாரு, கட்டினாரு, அடிச்சாங்க, கண்ணீர் வடிச்சாரு, போனாரு, இன்னாருன்னு 2 லைன்ல கதையை முடிச்சுட்டு போனீங்கன்னா பக்தி வரும். இந்த மாதிரி இது யார் சொல்றாங்கன்னா ரிஷி சத்தியவிரத முனிவர் பத்மபுராணத்தில் பாடியிருக்காரு. யாரும் உருவாக்குனாங்க அந்த காலத்துல. அவங்கெல்லாம் ஆனந்த பெரிய பக்தர்கள், நம்ம அனுபவிக்கிறக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தாமத மாதம் இன்னும் பாக்கி இருக்கு. தீபாவளி இன்னும் 1 வாரம் இருக்குது. அடுத்த தீபாவளிக்கு அப்புறம் 15 நாள் இருக்குது. முழு பயன்படுத்திக்கோங்க. நிறைய டோடிஸ் தீவிரமாக பகவானை நினைவில் கொண்டு வரணும். நீங்கள் செய்கிற அத்தனை செயல்களும் உங்களுக்கு பகவானை நினைவுக்கு கொண்டு வரணும். உங்கள் நினைப்பு பூரா பகவான்கிட்ட கொண்டு வரணும். உங்கள் வார்த்தைகள் பூரா பகவானை சம்மந்தப்படுத்தணும். உங்களுடைய கண்கள் பகவானை பார்க்கட்டும். அந்த மாதிரி செயல்கள் பகவானுக்காக செய்யட்டும். அப்படி செய்யும்போது ஈஸியாக பகவான் யசோத மாதிரி நமக்கு. ஆனாடி இந்த தாமதம் இந்த ஸ்லோகம் இந்த தாமதலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்து பூரா ப்ரேயர் பண்ணுறாரு. எனக்கு மோட்சம் வேண்டாம், இது வேண்டாம், எனக்கு ஒவ்வொன்றும் வேண்டாம், உன்னோட கோபால பாலம் சதா என் மனசில் இருக்கட்டும்ன்றாரு. அப்புறம் அந்த மாதிரி சதாபிருத்தி அந்த பிரேமை எனக்கு கொடு. அதே மாதிரி பக்தருக்கு அப்புறம் பகவான் இந்த மாதிரி யசோத முட்டை சிவந்த முகமும் பிம்பப்படமாக உதடுகளும் என் மனசில் இருக்கட்டும். வேறு லட்சக்கணக்கான வரங்கள் நாடி எனக்கு பிரயோஜனம் இல்லை. அடுத்து பகவானே உனக்கு நமஸ்காரம். இந்த மாதிரி ரொம்ப தீனம் பதான ரொம்ப கீழே பக்தர்காணி காப்பாற்றுறாரு. ஆனாடி எனக்கு உன்னோட கர்ணமலையை காட்டு, கர்ண மழை பொழி ஏதிஷி திருஷ்யா கர்ணமலை. அப்புறம் கோயிலனோட பிள்ளைகளுக்கு கண்ணை காட்டின மாதிரி எனக்கும் காட்டு. அந்த பக்தி எனக்கு கொடு. அதுதான் எனக்கு வேணும். எனக்கு மோட்சம்லாம் வேண்டாம் தாமோதரா அப்படின்னு. அது கடைசியில் உன் வயிற்றுக்கு வயிற்ற கட்டின கைத்துக்கு நமஸ்காரம், உன் வயிற்றுக்கு நமஸ்காரம், உனக்கு பிரியமான ராதாராணிக்கு நமஸ்காரம், கடைசியில் உனக்கு நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ தாமோதரா கி, தாமோதரா கி.